மீண்டும் ஜீவனோடு பாகம் 2 சகோதரர் யூஜின் பர்ன்ஸ் பக்கம் 174 அத்தியாயம் 20 ஆதார வசனம் எசேக்கியேல் 11 அதிகாரம் 19 வசனம். கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். எசேக்கியேல் 11 அதிகாரம் 19 வசனம். ஜெர்மனிக்கு செல்வதற்கு லெவ்விற்கு அழைப்பு வந்ததிலிருந்து 4 மாதங்கள் விரைவாக கடந்திருந்தன. ஜாக்கின் பொறுப்பின் கீழ் இருந்து கணினி தொழில்நுட்பத்தை லெவ் கற்றுக்கொண்டிருந்தான். அவனும் ரெபேக்காலும் சேர்ந்து ஜெர்மன் மொழியை பயிற்சி பெற்றிருந்தனர். ரெபேக்கால் லெவ்வை விட விரைவாக கற்றுக்கொண்டாள். அவளுடைய உச்சரிப்பும் கிட்டத்தட்ட சரியாக இருந்தது. தாங்கள் இருவரும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு விரைவாகவும் சரளமாகவும் கற்றுக்கொண்டனர் என்பதை குறித்து அவர்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் இருவரின் தடுமாற்றமான ஆரம்பகால உரையாடல்களை நினைத்த போது லெவ்விற்கு சிரிப்பு வந்தது. அவர்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த சில வாரங்களுக்கு பிறகு இருவரும் ஒன்றாக இருக்கும் போதெல்லாம் ஜெர்மானிய மொழியை மட்டுமே பேச வேண்டும் என்று ஒரு விதியை வகுத்து கொண்டு இருந்தனர். முதலில் அது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. எனக்கு பாதுகாப்பான, குளிர் தாங்கக்கூடிய, வெப்பமான ஆடைகள் இல்லை, அது நமது பயணத்திற்கு தேவை என்று திணறியவாறு பேசுவார்கள். பின்பு அவர்கள் பேசிக்கொண்ட வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் கேலி செய்து சிரிப்பார்கள். பெர்லின். அவர்களது விமானம் டெல் அவீவிலிருந்து டிசம்பர் 21 காலை 6 மணிக்கு அவர்கள் திட்டமிட்டபடி புறப்பட்டது. நீங்கள் பெர்லின் நகரத்திற்கு செல்லுங்கள். ஜெர்மனி அரசாங்கமானது நீங்கள் அங்கு தங்கியிருக்கும் காலத்தில் உங்களுக்கான வீட்டினை வழங்கும். மேலும் உங்களது உணவிற்கு ஏதேன் பழங்களும் வழங்கப்படும் என்று ஏனோக்கு அவர்களின் கடைசி தொலைபேசி உரையாடலில் லெவ்விடம் அனைத்தையும் விளக்கி கூறியிருந்தார். ஏதேன் மரங்கள் ஜெர்மனியில் இன்னும் பழங்களை உற்பத்தி செய்ய தொடங்கவில்லை. அவர்கள் பழத்தை இறக்குமதி செய்கிறார்கள். அதில் பெரும்பாலானவை வயதானவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்றன. ஏதேன் பழம் பெறுபவர்களின் பட்டியலில் லெவ்வும் ரெபேக்காலும் சேர்க்கப்படுவார்கள். நினைவில் கொள்ளுங்கள், லெவ், உங்களது பணியானது 2 நோக்கங்களை கொண்டது. நமது உயரிய தொழில்நுட்பத்தை ஜெர்மானியர்கள் ஏற்றுக்கொள்ளுவதற்கு நீங்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும். ஆனால் அதைவிட மிக முக்கியமாக நீங்கள் உங்களது இருதயம் மற்றும் சிந்தையின் குணங்களின் தரத்தை அவர்களுக்கு காட்ட வேண்டும். அது அவர்களுக்குள் மறைந்திருக்கிற தவறான எண்ணங்களை அவர்கள் மேற்கொள்ளுவதற்கு உதவும். பல ஆண்டுகளாக கற்பிக்கப்பட்டிருந்த யூதர்களுக்கு எதிரான வெறுப்பின் போதனைகளானது அவர்களது நினைவில் இருந்து அகற்றப்பட வேண்டும். குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு முறையாவது என்னை அழையுங்கள். நீங்கள் விரும்பும் எந்த மொழியையும் என்னிடம் பேசலாம். நான் எல்லா மொழிகளையும் அறிவேன். ஷாலோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்ற ஏனோக்கின் வார்த்தைகளை பயபக்தியுடன் நினைவு கூர்ந்து லெவ் பெருமூச்சு விட்டான். ஹெர்மன் ஸ்டூபெல் மற்றும் ஹான்ஸ் கோஃபெல் என்ற 2 ஜெர்மானிய அதிகாரிகள் இவர்களை விமான நிலையத்தில் சந்தித்து அங்கிருந்த ஒரு உணவகத்திற்கு அழைத்து சென்றார்கள். உங்களுக்கு விருப்பமானதை வாங்கிக் கொள்ளுங்கள், பணத்தை பற்றி எண்ண வேண்டாம் என்று ஹான்ஸ் அறிவுறுத்தினார். ரெபேக்கால் லெவ்வை பார்த்து வேடிக்கையாக சிரித்தவாறு திறமையாக பேசினாள். உண்மையில் நாங்கள் சைவ உணவிற்கு பழகிவிட்டோம். எனக்கு இந்த கீரை சூப் மிகவும் பிடிக்கும். உணவிற்கு பிறகான இனிப்பிற்கு அந்தந்த பருவத்திற்கான பழங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம் என்றாள். என்னுடைய இறைச்சி சூப்பை பார்த்தால் உங்களுக்கு சாப்பிட வேண்டும் என்று தோன்றாதா என்று ஹெர்மன் ஸ்டூஃபெல் இனிமையான குரலில் கேட்டார். ரெபேக்கால் சிரித்துக்கொண்டே, நீங்கள் ஏதேன் பழத்தை சாப்பிட ஆரம்பித்தவுடன் இறைச்சி சாப்பிடுவதை விட்டு விடுவீர்கள் என்று தனது கண்களில் பிரகாசத்துடன் பதிலளித்தாள். நீங்கள் சொல்வதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பழத்திற்காக இறைச்சியை விட்டு விடுவதா? அது என் மரணத்தில்தான் நடக்கும் என்று ஸ்டூஃபெல் கூறினார். நீங்கள் இறைச்சியை விடத்தான் போகிறீர்கள் திரு ஸ்டூஃபெல் என்று லெவ் கிண்டலாக கூறினான். அவர்கள் அனைவரும் சிரித்தார்கள். அவர்களிடையே இருந்த இறுக்கம் குறைந்தது. பின்பு ஏதேன் பழத்தின் ஆற்றலை பற்றியும் ஏதேன் பழத்தை சாப்பிடுவதன் மூலம் வயதானவர்களும் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் எவ்வாறு
விரைவான முன்னேற்றங்களையும் வலிமையையும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை குறித்தும் அவர்கள் தொடர்ந்து கலந்துரையாடினார்கள். அவர்கள் உடனடியாக ஆர்டர் செய்ததால் அவர்களின் உணவு குறித்த நேரத்தில் அவர்களின் மேஜைக்கு கொண்டு வரப்பட்டது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட விரைவான சேவையை பார்த்து லிவ் மற்றும் ரெபேக்காலின் முகமானது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியது. அதனை கண்ட ஹெர்மன், ஜெர்மானியர்கள் விரைவான செயல்திறனை விரும்புகின்றவர்கள் என்று கூறி சிரித்தார். பின்னர் அவர்களுடைய முந்தைய உரையாடலின் தொடர்ச்சியாக, இவைகள்தான் ஏதேன் பழத்தின் நோக்கமாகவும் இருக்கிறது என்று மேலும் கூறினார். நாம் ஒருவரோடொருவர் நன்றாக பழக வேண்டும் என்று அவர் மீண்டும் தனது நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தபடி நம்பிக்கையோடு கூறினார். இந்த கலந்துரையாடலில் தானும் கலந்து கொள்ளும் ஆவலுடன் ஹான்ஸ் தன் நாற்காலியின் முனைக்கு நகர்ந்தவாறு, இஸ்ரேலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மிகவும் கவனமாக உற்று நோக்குகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். மரித்தவர்கள் ஜீவனுக்கு திரும்புகிறார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. மிக உயரிய வேலையானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்களும் ஆர்வமாக உள்ளோம். மேலும் முற்பிதாக்களால் வகுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு இணங்கவும் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் என்றார். ஹான்ஸ் கோஃபெல் திடீரென்று லெவ் மற்றும் ரெபேக்காலிடமிருந்து தனது பார்வையை விலக்கி தனது தட்டில் குவிக்கப்பட்டு இருந்த உருளைக்கிழங்கையே பார்த்து கொண்டிருந்தார். பின்பு முட்கரண்டியால் அவைகளை கிளற ஆரம்பித்தவாறு, எங்களுடைய தவறுகளுக்காக நாங்கள் தண்டிக்கப்பட்டுள்ளோம் என்று அமைதியான குரலில் கூறினார். படையெடுப்பிற்கு காரணமானவர்களாக இங்கு இருந்தவர்கள் இஸ்ரேலில் இருந்த எங்களது வீரர்கள் சந்தித்ததை விட மோசமான பாதிப்புகளை அடைந்தனர் என்றார். ஹெர்மன் ஸ்டூஃபல் பதற்றத்தோடு இருமியவாறு, உங்களது புதிய பூமியின் கணினியை பார்ப்பதற்கு ஆவலோடு உள்ளேன் லெவ். மேலும் அதிநவீன தொழில்நுட்பத்தினை கொண்ட இந்த புதிய பூமியில் வாழ்வதற்கு ஆர்வமாக உள்ளேன் என்றார். ஹான்ஸ் கோஃபெல் அவர்களது உரையாடலை காலநிலையின் வானிலையின் பக்கமாக மாற்றினார். வருடத்தின் இந்த மாதத்தில்தான் மிதமான காலநிலை இருக்கும் என்றார். லெவ் மீண்டும் முந்தைய விஷயத்தை குறித்து பேசுவதற்கு திரும்பினான். முற்பிதாக்கள் ஏற்று நிர்வகிக்கும் எல்லாவற்றிலும் அற்புதமான செயல்திறனுடனும் செயல்படுகிறார்கள். நீங்கள் அவர்களை நேரில் சந்திக்கும் போது அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அசாத்தியமான நுண்ணறிவு ஊடுருவி இருப்பதை காண்பீர்கள். மோதல்கள் மற்றும் தவறுகளை இரக்கம் மற்றும் பொறுப்புணர்வின் கவலையுடன் சரியான விதத்தில் எவ்வாறு கையாள்வது என்பது முற்பிதாக்களுக்கு தெரியும். கிறிஸ்து மற்றும் அவருடைய அபிஷேகம் செய்யப்பட்டவர்களின் முழுமையான அதிகாரத்தின் கீழ் முற்பிதாக்கள் இருப்பதை அனைவரும் அறிந்திருப்பது அவசியம் என்று லெவ் கூறினான். கிறிஸ்துவும் அவருடைய அபிஷேகம் செய்யப்பட்டவர்களும் மனிதர்களின் இருதயத்தை குணப்படுத்துவார்கள் என்பதை நம்பலாம் என்று ரெபேக்கால் மேலும் கூறினாள். நல்லது, அப்படியானால் அவர்கள் கடினமான வேலையைத்தான் மேற்கொள்ளப் போகிறார்கள் என்று ஹெர்மன் ஆழ்ந்து மூச்செடுத்தபடி கூறினார். லெவ் மற்றும் ரெபேக்கால் இருவருக்கும் ஏதேன் பழங்கள் வழங்கப்படுவது மற்றும் அவர்கள் விரும்பும் இடங்களுக்கு செல்வதற்கான பயணம் ஏற்பாடுகள் போன்ற எளிதான காரியங்கள் குறித்து உரையாடினர். அதனைத் தொடர்ந்து கடந்த தலைமுறையினரின் உயிர்த்தெழுதல், எதிர்ப்புகளை எவ்வாறு கையாள்வது போன்ற கடினமான சூழ்நிலைகளின் கீழ் செயல்படுத்த வேண்டிய பாதுகாப்பான திட்டங்களை குறித்த உரையாடலினூடே இரவு உணவு தொடர்ந்தது. இரவு உணவிற்கு பிறகு அவர்கள் ரெபேக்காலை அவளுடைய அறைக்கு அழைத்து சென்றனர். பின்னர் ஒரு சில குடியிருப்புகளை கடந்து அடுத்த தெருவில் லெவ்வின் அடுக்குமாடி குடியிருப்பிற்கு சென்று அவனையும் விட்டார்கள். மறுநாள் காலை 8 மணிக்கு லெவ்வை அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. லெவ் தனது கணினியும் பயண பெட்டியும் எந்தவித சேதமும் இல்லாமல் வந்துவிட்டதை கண்டு நிம்மதியடைந்தான். குளிர்சாதன பெட்டியில் இருந்த ஏதேன் பழத்தை எடுத்து மென்றவாறு தனது பயண பெட்டியை பிரித்தான். ஏதேன் பழத்தினால் உற்சாகம் அடைந்தவனாக அடுத்த நாள் என்னென்ன காரியங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று எண்ணியவாறே தன் பொருட்களை பெட்டியிலிருந்து எடுத்தான். இந்த 2 அரசாங்க அதிகாரிகளுக்கும் நல்ல நோக்கங்கள் இருந்தன. ஆனால் புதிய பூமியின் ஏற்பாடுகள் பற்றி அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர்கள் இப்போது பழைய உலகில் ஒரு காலையும் புதிய உலகில் மற்றொரு காலையும் வைத்திருக்கிறார்கள் என்று லெவ் நினைத்தான். கானாவின் கணினி சவால் எனும் தலைப்பின் கீழ் காணலாம்.
ஹான்ஸ் மற்றும் ஹெர்மன் பெர்லின் நகரின் மையப்பகுதியில் இருந்த பளிங்கு கற்களினால் கட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய கட்டிடத்திற்கு லெவ்வை அழைத்து சென்ற போது அவன் சற்று பதற்றத்துடன் இருந்தான். அங்கு பழைய உலகின் பொன்மொழி "குரோவ் இஸ் இன்டெலிஜென்ஸ்", அறிவே மகத்துவமானது என்று பொறிக்கப்பட்டிருந்த ஒரு கல்வெட்டை லெவ் கண்டான். அவர்கள் ஒவ்வொருவரும் கருப்பு நிற பெட்டியை தங்களது கைகளில் பிடித்தவாறு கலந்தாய்வு நடக்கவிருக்கும் அறையை நோக்கி சென்றபோது அக்கட்டிடத்தின் மிக உயர்ந்த சிற்ப வேலைப்பாடுள்ள உட்கூரையும் சிலைகளால் செதுக்கப்பட்டிருந்த தூண்களும் அவர்கள் நடையின் சத்தத்தை எதிரொலித்தது. கணினி மற்றும் மின்னணு துறைகளில் முன்னணி வகித்த விஞ்ஞானிகளோடு காலை கூட்டம் தொடங்கியது. முற்பிதாக்களின் பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி, அதிநவீன கணினி தொழில்நுட்பத்தில் பல வருட அனுபவங்களை பெற்றுள்ள திரு லெவ் ஆரோன் உங்கள் முன் இருக்கிறார் என்று ஹான்ஸ் லெவ்வை மனதார நட்பான முறையுடன் அறிமுகப்படுத்தினார். ஆனால் அது லெவ்வின் தகுதிகளை மிகைப்படுத்தி கூறியது போல் இருந்தது. லெவ் கரவொலியை நிறுத்துமாறு தன் கைகளில் செய்கை காட்டினான். நான் மரித்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருடத்தில் நான் மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டேன் என்று தன்னை மிக எளிமையாக அறிமுகப்படுத்திக் கொண்டான். அறை முழுவதிலும் நிசப்தம் நிலவியது. இறுதிப் போரின் படையெடுப்பில் நான் மரித்தேன். நான் உயிர்த்தெழுந்த போது எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், என் காயங்கள் அனைத்தும் நீங்கி இருந்தது. ஜீவனோடு இருந்த கடைசி நிமிடங்களில் நான் இழந்திருந்த எனது இடது கை முழுவதும் குணமடைந்திருந்தது. சொல்லப்போனால் நான் 2 கைகளிலும் எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவனாக இருந்தேன் என்றான். பார்வையாளர்களிடமிருந்து சிரிப்பொலி எழுந்தது மற்றும் மீண்டும் ஒரு பலத்த கரவோசையை எழுப்பினார்கள். இஸ்ரேலில் தொடங்கிய ஆசீர்வாதமானது உலகமெங்கிலும் பரவி வருகிறது. உதாரணமாக, கானாவில் மிகவும் மேம்பட்ட தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு வருகின்றன. இன்னும் சில மாதங்களுக்குள் அவர்கள் அதிநவீன கலைநயமிக்க வீடுகள், கணினிகள், மின்னணுவியல் உபகரணங்களில் அதிநவீன தொழில்நுட்பத்தை உருவாக்குவார்கள். மேலும் விரிவான திட்டங்களில் ஒன்றான ஜீவனளிக்கும் மரங்களை திரும்பவும் வளர்ப்பதற்கான திட்டத்தையும் உருவாக்குகிறார்கள் என்றான். அதிநவீன தொழில்நுட்பத்தில் முன்னணி வகிக்கும் நாடுகளில் ஒன்றாக கானா எப்படி இருக்க முடியும் என்று அறையின் பின்புறத்தில் இருந்து யாரோ ஒருவர் கேள்வி எழுப்பினார். சார், நீங்கள் கூறுவது உண்மைதானா? முன்பக்க வரிசையில் தன் கைகளில் ஒரு தடிமனான கோப்பு ஒன்றை வைத்திருந்த ஒருவரின் குரல் உரைக்க ஒலித்தது. அவரின் மெல்லிய கேசம் இன்னும் பொன்னிறமாக இருந்தது. அவரது அடர் நீல நிற கண்கள் எதிர்ப்பினை தெரிவித்ததில் பளிச்சிட்டன. இருந்தாலும் அவரது குரல் ஆதரவு தரும் விதத்தில் நட்பாக இருந்தது. கானானிய மக்கள் சமீப காலத்தில் தான் முன்னேறி இருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சிலரே தெளிவான சிந்தை கொண்டிருக்கலாம் என்றாலும் அவர்கள் நிச்சயமாக மேற்கத்திய நாடுகளை சேர்ந்தவர்களை விட முன்னேறியவர்களாக இருக்க முடியுமா என்று கேள்விகளை கேட்ட பின் அவர் சிரித்தார். அங்குள்ள பலர் அவர் கூறுவதை ஒத்துக்கொள்வதைப் போல தங்கள் தலையை அசைத்தனர். லெவ்வும் பதிலுக்கு புன்னகைத்தான். இஸ்ரேலின் மீதான ஜெர்மனியின் கவனத்தை இஸ்ரேலில் இருந்து கானாவின் முன்னேற்றத்தின் மீது திசை திருப்பியதற்காக லெவ் நன்றியோடு இருந்தான். ஆலனுடன் பணியாற்றிய இளைஞர்களில் ஒருவரின் நம்ப முடியாத கற்றலின் அனுபவத்தை லெவ் பகிர்ந்து கொண்டான். ஏதேன் பழத்தின் உதவியுடனும் முற்பிதாக்களின் மேம்பட்ட பயிற்றுவிக்கும் திறன்களினாலும் அவர் ஒரு சில மாதங்களில் ஒரு சிறந்த கணினி நிபுணரானார் என்பதை பற்றியும் பகிர்ந்து கொண்டான். இவைகளே கானாவில் அவர்கள் தயாரிக்க தொடங்கும் கணினிகளின் வகைகளுக்கான மாதிரிகள் என்று கூறியவாறு லெவ் கருப்பு பெட்டியை திறந்தான். இந்த தொழில்நுட்பத்தினை எங்கு வேண்டுமானாலும் வைத்து ஒன்றிணைக்க முடியும் என்பதைக் கண்டு இதற்கு இணையான ஒரு தொழில்நுட்பம் வேறு எங்குமே இல்லை என்பதை குறித்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதுவே உங்களுக்கான எனது சவாலாக இருக்கிறது என்று கூறியவாறு லெவ் தொடர்ந்து கணினியை ஒன்றிணைத்தான். அதன் உறுதித்தன்மை, பல செயல்களை ஒரே நேரத்தில் செய்வதற்கான திறன் மற்றும் அதனை எவ்வளவு எளிதாக தயாரிக்க முடியும் என்பதை பற்றியும் விவரித்தான். நான் கூறியவற்றை சோதிக்கவும், உங்கள் கணினிகளுடன் இவற்றை ஒப்பிடுவதற்கும் ஏற்றவாறு நான் இதை உங்களிடமே கொடுத்து விடுகிறேன். அப்போதுதான் நீங்கள் அதன் திறன்களை அளவிடவும் மற்றும் அதன் குறைகளை என்னிடம் தெரிவிக்கவும் முடியும் என்றான்.
கணினி தொழில்நுட்பத்தில் நீங்கள் செய்திருக்கும் பெரிய முன்னேற்றங்கள் எங்களுக்கு தெரியும். மேலும் இந்த கணினியை குறித்த உங்களது வெளிப்படையான மதிப்பீட்டை நாங்கள் வரவேற்கிறோம். செயல்படுவதற்கு திட்டங்கள் இருக்கின்றன. நீங்கள் விரும்பினால் இந்த புதிய பூமியின் கணினியை நீங்களும் உற்பத்தி செய்யலாம். ஆனால் அது உங்களது முடிவாகவே இருக்க வேண்டும் என்றான். சில வினாடிகள் அமைதியாக கழிந்தன. தங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள சவாலை விஞ்ஞானிகள் கிரகித்துக் கொண்டிருந்தனர். அதைத் தொடர்ந்து மீண்டும் கரவோசை எழும்பியது. சிலர் நம்பிக்கையோடு தங்கள் தலைகளை அசைப்பதை லெவ் கவனித்தான். லெவ் அவர்களின் உள்நோக்கங்களை சுலபமாக அறிந்து கொண்டான். அவர்கள் இந்த சவாலை தீவிரமாக எடுத்துக் கொண்டார்கள். மேலும் இந்த புதிய தொழில்நுட்பத்தை தரம் குறைவானதாக நிரூபிக்க முடியும் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். சிறிய இடைவெளிக்கு பிறகு புதிய பூமியின் கணினியை உபயோகித்து அவர்கள் விரும்பியபடி அதை சோதித்து பார்க்க லெவ் அவர்களை அழைத்தான். அவர்களுடைய சிந்தனைகளின் நோக்கங்களையெல்லாம் லெவ்வால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்களின் பல்வேறு அணுகுமுறைகளை காண்பதற்கு லெவ் ஆர்வத்துடன் இருந்தான். லெவ் ஜெர்மானியர்களின் கணினியையும் புதிய கணினியையும் அருகருகே வைத்து சோதிக்கும்படியாக அவர்களுக்கு பரிந்துரைத்தான். தொடர்ச்சியாக அநேக சுருக்கமான ஒப்பீட்டு சோதனைகளுக்கு பிறகு புதிய பூமியின் கணினி தங்களுடையதை விட மேம்பட்டதாக இருப்பதால் மேலும் ஒப்பிட்டு பார்ப்பதில் எந்தவித பயனும் இல்லை என்று ஜெர்மானியர்கள் முடிவுக்கு வந்தனர். பின்பு சோதனையானது புதிய பூமியின் கணினியை மட்டுமே சோதிப்பதற்கு திரும்பியது. அன்றைய நாள் செல்ல செல்ல லெவ்விற்கு பல்வேறு நபர்களுடன் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தன. அநேகர் புதிய பூமியின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலமாக கிடைக்கும் கல்வி சார்ந்த நன்மைகள் மற்றும் திட்டங்களினால் ஈர்க்கப்பட்டனர். தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் இருந்த இடத்தை கல்வி சார்ந்த திட்டங்கள் எடுத்துக்கொள்ளும் என்றும், அதை தவிர எருசலேமில் இருந்து வரும் உலக செய்திகள் மட்டுமே ஒளிபரப்பப்படும் என்றும் லெவ் விளக்கினான். புதிய பூமியின் செய்தியின் பாதிப்பை யாராவது ஏற்கவில்லை என்றால் என்ன செய்வது? யாராவது முற்பிதாக்களை தாக்கினால் என்ன செய்வது என்று யாரோ ஒருவர் கேட்டார். முற்பிதாக்கள் அனைவரும் கிறிஸ்து மற்றும் அவருடைய அபிஷேகம் செய்யப்பட்டவர்களின் வல்லமையால் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களில் யாருக்கேனும் தீங்கு செய்ய முயன்றால் செய்த தவறிற்காக உடனடி விளைவுகளை சந்திப்பதே அதற்கான பலனாக இருக்கும். சரீர பிரகாரமாக ரூபனை தாக்க முயன்ற போது தனக்கு ஏற்பட்ட விளைவுகளை பற்றி லெவ் சுருக்கமாக விவரித்தான். அறையில் இருந்த சில எதிர்ப்பின் தன்மைகளை லெவ் உணர்ந்தான். மேலும் இந்த மனிதர்களில் யாராவது இந்த எச்சரிக்கையை சவாலாக எடுத்துக்கொண்டு கணினியை சேதப்படுத்த முயற்சிப்பார்களோ என்று சந்தேகித்தான். சோதனையானது அந்த நாள் முழுவதும் தொடர்ந்தது. அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பு லெவ் சில இறுதி கருத்துக்களை தெரிவித்தான். நான் இந்த கணினியை இங்கு விட்டு செல்கிறேன். விரிவாக ஆய்வு செய்வதற்கு விரும்பும் எவரும் இந்த கணினியை பயன்படுத்தலாம். உங்களுக்கு மதிப்பீடு செய்வதற்கு 1 வார காலம் உள்ளது. இந்த புதிய தொழில்நுட்பத்துடன் ஒன்றிணைந்து செல்வதற்கு நீங்கள் முடிவு செய்வீர்களானால் அதனுடைய உற்பத்தி நடைமுறைகள் குறித்து நான் உங்களுக்கு கூறுவேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நண்பர்களே என்று லெவ் தன் உரையை முடித்துக் கொண்டான். ஹெர் முல்லரின் சம்பவம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மறுநாள் காலையில் லெவ் அங்கு வந்தபோது அங்கிருந்தவர்கள் அனைவரும் கோபத்துடன் இருப்பதை கண்டான். சிலர் தீவிரமான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஹான்ஸ் கோபெல்ட் உடனடியாக லெவ்வை அணுகினார். மன்னிக்கவும் திரு ஆரோன், பயங்கரமான சம்பவம் ஒன்று நடந்துவிட்டது. திரு முல்லர் அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அவருடைய கைகளுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அவரால் அவருடைய கைகளை பயன்படுத்த முடியவில்லை என்றார். லெவ் என்ன நடந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டான். தனது கணினி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அதனை ஆய்வு செய்தான். பேனல்கள் நீக்கப்பட்டிருந்தன. மேலும் சிறிய மின் எழுச்சி பாதுகாப்பானால் துண்டிக்கப்பட்டிருந்தது. நான் திரு முல்லரை பார்க்க வேண்டும். தயவு செய்து என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள். அவருக்கு எவ்வாறு உதவ வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் அவரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச வேண்டும் என்றான். அந்த அறை திடீரென்று அமைதியானது. எல்லோருடைய கண்களும் ஹான்ஸ் லெவ்வை அறைக்கு தனியே அழைத்து செல்வதை பார்த்து கொண்டிருந்தன. ஹான்ஸும் லெவ்வும் விரைவாக மருத்துவமனைக்கு சென்றனர்.
செவிலியர் நிலையத்தில் இருந்த மேசைக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த செவிலியரிடம், தயவு செய்து நான் திரு முல்லரை பார்க்க வேண்டும் என்று லெவ் சரளமாக ஜெர்மன் மொழியில் பேசினான். அவருக்கு எக்ஸ்ரே எடுக்கப்படுகிறது, நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று கூறியவாறு அந்த செவிலியர் கீழே நோக்கி குனிந்து நோயாளியின் அட்டைவணையின் குறிப்புகளை எடுக்கும் தன்னுடைய பணிக்கு திரும்பினார். லெவ் தயங்கினான், ஆனாலும் தொடர்ந்து முயன்றான். இஸ்ரேலில் உள்ள முற்பிதாக்களிடமிருந்து அவருக்கான அவசரமான செய்தி ஒன்று என்னிடம் உள்ளது. எவ்வளவு விரைவாக அவரை பார்க்க முடியுமோ அவ்வளவு விரைவாக நான் அவரை பார்க்க விரும்புகிறேன் என்றான். இஸ்ரேலின் முற்பிதாக்கள் என்ற வார்த்தையை கேட்டபோது செவிலியரின் நட்பற்ற பார்வை தன்னை துளைத்து ஊடுருவதை லெவ் உணர்ந்தான். எக்ஸ்ரேக்கள் எப்போது எடுத்து முடிக்கப்படும் என்பதை நான் சரிபார்க்கிறேன். இவர் பக்கவாதத்தால் இரு கைகளும் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார். அவருக்கு சிகிச்சை அளிக்கும் வரை நீங்கள் காத்திருக்கலாம் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று அந்த செவிலியர் கேட்டார். லெவ்வின் தொடர் முயற்சிகள் அவளுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது என்பதை உணர்ந்தான். எனக்கு புரிகிறது, உங்களால் முடிந்த அளவிற்கு விரைவாக நான் அவருடன் பேச விரும்புகிறேன், நன்றி என்று கூறிவிட்டு லெவ் அந்த மேசையை விட்டு வெளியேறி தன்னை இந்த இடத்திற்கு கூட்டி வந்த ஹான்ஸுக்கு அருகில் சென்று மருத்துவமனை காத்திருப்பு அறையில் அமர்ந்தான். நீங்கள் ஒரு மருத்துவர் என்று எனக்கு தெரியாதே என்று தனது குரலில் கேலியை வெளிப்படுத்தும் விதமாக ஹான்ஸ் குறிப்பிட்டார். இல்லை, நான் ஒரு மருத்துவர் இல்லை ஹான்ஸ், ஆனால் அவர் எப்படி பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார் என்பது எனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அவருக்கு எவ்வாறு உதவ முடியும் என்றும் எனக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன் என்று லெவ் பதிலளித்தான். ஹான்ஸ் சத்தமாக பெருமூச்சு விட்டவாறு தனது தோள்களை குலுக்கினார். இருவரும் தொடர்ந்து காத்திருந்தனர். அப்போது இருவருமே அமைதியாக அமர்ந்திருந்தனர். லெவ் கண்களை மூடிக்கொண்டான். பெர்லின் மையப்பகுதியில் உள்ள இந்த மருத்துவமனைக்கு அவரை அழைத்து வருவதற்கு காரணமாக இருந்த நிகழ்வுகளை அவனது சிந்தைக்கு கொண்டு வந்து மதிப்பீடு செய்தான். ஜெர்மனியில் தனது 3வது நாளில் திரு முல்லரை பார்ப்பதற்காக மருத்துவமனையில் இப்போது காத்து கொண்டிருக்கின்றான். முந்தைய நாள் இரவு ரெபேக்காளுடனான தொலைபேசி உரையாடலின் போது அவள் கூறியதை அவன் நினைவு கூர்ந்தான். சில ஆண்களிடமிருந்து வந்த எதிர்ப்பினை அவர்கள் வெளிப்படுத்திய கருத்துக்களில் இருந்தும் அவர்களின் உடல் அசைவுகளிலிருந்தும் தன்னால் உணர முடிந்தது என்று லெவ் ரெபேக்காளிடம் குறிப்பிட்டான். நிச்சயமாக இடையூறுகள் இருக்கும் என்று ஏனோக்கு நம்மை எச்சரித்திருந்தார். லெவ் ஏசாயா தீர்க்கதரிசி அவர்களும் அவ்வாறே கூறியுள்ளார். அவர் எழுதியுள்ளதாவது, வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதைகளை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். இஸ்ரேலுடன் இணைவதன் மூலம் தேவனை தேடுபவர்களுடைய வழியில் கற்களும் தடைகளும் இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நம்மிடம் கூறியிருக்கிறார். நமது பணியின் நோக்கமானது கற்களை அகற்ற உதவுவதே ஆகும். அப்போதுதான் தேசங்களின் ஜனங்கள் மகா வல்லமையுள்ள ராஜாவின் ஆட்சியை நோக்கியும் அதன் மூலம் வரும் உயர்ந்த ஆசீர்வாதங்களை நோக்கி நெருக்கமாகவும் சுதந்திரமாகவும் பயணிக்க முடியும். நாம் அந்த கற்களை அகற்றுபவர்கள் மற்றும் அவருடைய திட்டத்தின்படி மிக சரியாக நாம் அந்த வேலையை செய்கிறோம் என்று ரெபேக்காள் கூறியிருந்தாள். சிறிது நேரம் கழித்து ஹான்ஸ் பேசினார். லெவ்வின் தொடர்ச்சியான சிந்தனை தடைப்பட்டது. நாங்கள் உங்களை நம்புகிறோம் லெவ். இந்த பக்கவாதம் உண்டாகுவதற்கு காரணமான எந்தவித தீங்கு விளைவிற்கும் ரசாயன பொருட்களோ அல்லது வாய்ப்புகளோ அந்த கணினியில் இல்லை என்று நான் நம்புகிறேன். கணினியை கட்டமைப்பு மற்றும் திட்ட வடிவமைப்பு இவற்றை ஆராய்வதற்கு நாங்கள் வழக்கமாக கணினியின் சட்டத்திற்குள் பார்ப்போம். நாங்கள் வழக்கமாக செய்வதையே செய்தோம். ஒருவேளை நாங்கள் தவறு செய்திருக்கலாம் என்று ஹான்ஸ் கூறினார். நீங்கள் எதையும் கண்டுபிடித்திருக்க மாட்டீர்கள் ஹான்ஸ். கிறிஸ்துவிற்கும் அவரது அபிஷேகம் செய்யப்பட்டவர்களுக்கும் ரசாயன பொருட்களோ வாயுக்களோ தேவையில்லை. அவர்களுக்கு ஆவிக்குரிய வல்லமை இருக்கிறது. எங்களிடம் எந்த ரகசியமும் இல்லை. இவ்வாறு நடந்ததற்கு காரணம் நான் கூறியதே. திரு முல்லர் ஒரு விளைவை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் என்றான். மன்னிக்கவும் என்ற செவிலியரின் குரல் அவர்களின் உரையாடலை நிறுத்தியது. திரு முல்லர் அவர்கள் இப்போது அறை எண் 242 உங்களை பார்க்க தயாராக உள்ளார் என்றால். சதையான ஓர் இருதயம் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். லெவ் திரு முல்லரை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டான்.
எதிர்ப்புகள் நிறைந்திருந்த நீல நிற கண்களை கொண்டிருந்த அந்த மனிதர் படுக்கையில் படுத்திருந்தார். அவரது கண்கள் எந்தவித உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாமல் கடுகடுப்பான பார்வையுடன் மேற்கூரையை வெறித்துக் கொண்டிருந்தன. காலை வணக்கம் திரு முல்லர் என்று லிவ் வாழ்த்துரைத்தான். திரு முல்லர் தொடர்ந்து மேற்கூரையையே பார்த்தபடி எதுவும் பேசவில்லை. திரு முல்லர் என்று ஹான்ஸ் உரக்க அழைத்தார். உங்களுக்கு நேர்ந்ததை பற்றி கேள்விப்பட்டதில் நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். மருத்துவர்கள் ஏதேனும் கூறினார்களா என்று கேட்டார். திரு முல்லர் இல்லை என்பது போல் தலையை ஆட்டினார். நன்றி ஹான்ஸ், நீங்கள் கவலைப்படுவது என் மீதான உங்களது அன்பை காட்டுகிறது என்றார். உங்களுக்கு நேர்ந்தவைகளுக்காக நான் வருந்துகிறேன். உங்களது இந்த நிலையை எளிதில் சரி செய்ய முடியும் என்பதை நான் உங்களிடம் தெரியப்படுத்தவே இங்கே வந்திருக்கிறேன் ஹெர் முல்லர் என்று அவர் லிவ்வை நேரடியாக பார்க்க மறுத்த போதிலும் லிவ் தொடர்ந்து இவைகளை கூறினான். உங்களது நிலையை மிகவும் விரைவாக சரி செய்யலாம். ஆனால் அதற்கு நீங்கள் முற்பிதாக்களின் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என்பதை அவர்களிடம் உண்மையாக சொல்ல வேண்டும். நான் எந்த காரணத்திற்காக பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டேனோ அதே காரணத்திற்காக நீங்களும் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள். கிறிஸ்துவும் அவரது அபிஷேகம் செய்யப்பட்டவர்களும் தலையிட வேண்டிய அவசியமுள்ள ஒரு விஷயத்தையே நீங்கள் செய்துள்ளீர்கள். இவர்கள் தலையிட்டு இக்காரியத்தை சரி செய்யாவிட்டால் மேலும் தீங்கு விளைவிக்கின்றதாய் இருக்கும். அவர்களால் நம் மனதின் எண்ணங்களை படிக்க முடியும். மேலும் நம் இருதயத்தில் என்ன இருக்கிறது, நம்முடைய செயல்கள் மற்றவர்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். நீங்கள் நடந்த முழு உண்மையையும் முற்பிதாக்களிடம் சொல்ல வேண்டும். நீங்கள் அப்படி செய்தால் உங்கள் பக்கவாதம் குணமாகலாம். எனது அனுபவத்தில் அவர்களிடம் நான் உண்மையை கூறிய 1 மணி நேரத்திற்குள்ளாகவே எனது கைகளில் உணர்வு திரும்பியதை உணர்ந்தேன். நான் உங்களுக்காக எருசலேமிற்கு அழைக்கலாமா என்று லெவ் கேட்டான். திரு முல்லரின் முகம் சிவந்தது. அவரது சோகமான தோற்றமானது இவ்வாறு செய்வது என்பது அவருக்கு மிகவும் கடினமானது என்பதற்கு சான்றாக இருந்தது. தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். இளம் மருத்துவர் ஒருவர் கதவை தட்டிவிட்டு அறையின் உள்ளே நுழைந்தார். திரு முல்லர், எங்களது சோதனையின் அடிப்படையில் எந்த நோயின் அறிகுறிகளையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏதேனும் அசௌகரியம் இருக்கிறதா என்று மருத்துவர் தனது நோயாளியுடன் சுருக்கமாக பேசிவிட்டு பின்னர் வெளியேறினார். திரு முல்லர் தனது முகத்தை லெவ்விற்கு எதிர்ப்புறம் உள்ள சுவரை பார்த்தவாறு திரும்பிக் கொண்டு, தயவு செய்து எருசலேமிற்கு அழையுங்கள் திரு ஆரோன் என்று நடுங்கிய குரலில் கூறினார். லெவ் முற்பிதாக்களுக்கு வேக சுழற்சி முறையில் எண்களை அழுத்தினான். திரு முல்லர் எலிசபெத்துடன் பேசுவதற்கு வசதியாக தொலைபேசியை அவரிடம் கொடுத்தான். திரு முல்லர் பேசத் தொடங்கியவுடன் ஹான்ஸ் அறையை விட்டு வெளியேறினார். முல்லர் தான் கேபிள்களை துண்டித்து விட்டதும் அதனால் அவரின் கரங்கள் பயன்படுத்த முடியாதவாறு செயலிழந்ததை விளக்கி கூறினார். கணினிகளை உருவாக்குவதே அவருடைய வாழ்நாள் வேலையாக இருந்ததால் புதிய கணினியை மக்கள் ஏற்றுக்கொள்ளுவதை அவர் விரும்பவில்லை என்று அவர் ஒப்புக்கொண்டார். ஆம் 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 என்று எலிசபெத்தின் கேள்விகளுக்கு மறுமொழியாக திரு முல்லர் கூறினார். இந்த புதிய கணினி எங்களுடையதை விட மிக உயர்ந்தது என்று எனக்கு தெரியும். இதனை ஒப்புக்கொள்ளுவதற்கு எனக்கு கடினமாக இருந்தது. எனது கைகளின் பயன்பாட்டை மீண்டும் பெற நான் என்ன செய்ய வேண்டும்? ஆம் ஆம் ஆம். நன்றி ப்ரூலின் எலிசபெத், நீங்கள் மிகவும் கனிவாக பேசினீர்கள் என்றார். லெவ் அறைக்குள் நுழைந்ததில் இருந்து இப்போதுதான் முதல் முறையாக திரு முல்லர் லெவ்வை நேருக்கு நேர் பார்த்தார். தயவு கூர்ந்து தொலைபேசியை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி திரு ஆரோன் என்றார். லெவ் மருத்துவமனை அறையின் வாசலில் நின்றவாறு திரு ஹான்ஸை அழைத்தான். பின்னர் அவரிடம் திரு முல்லரை மருத்துவமனையில் இருந்து புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி கூறினான். திரு ஹான்ஸ் குழப்பத்தோடு லெவ்விடமிருந்து தனது பார்வையை விலக்கி திரு முல்லரை பார்த்தார். பாதிக்கப்பட்டவர் சம்மதம் தெரிவிப்பது போல் தலையை அசைப்பதை கண்டார். தன் தோள்களை குலுக்கியவாறு பின்னர் செவிலியர் நிலையத்திற்கு சென்றார். அடுத்த 1 மணி நேரத்தில் திரு முல்லர் அவ்வப்போது லெவ்வை பார்த்து அமைதியாக பேசினார். இந்த அனுபவம் தனக்கு எவ்வளவு கடினமாக இருந்ததை என்பதை விளக்கினார். அவரது கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் பெற்ற செழிப்பான வணிகத்தை பற்றியும் ஒரு புதிய கணினி வரிசையை உண்டாக்கியதை பற்றியும் அவர் விவரித்தார். ஆனால் எலிசபெத் எனது கல்லான இருதயத்தை உடைத்தார். என் இருதயத்தில் கற்கள் இருந்தன லெவ், கற்கள் இருந்தன.
முதல் முறையாக நான் எனது கணினி தொழில்நுட்ப சாம்ராஜ்யத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எனது விருப்பத்தின் விளைவாக எனது சொந்த மகளும் மனைவியும் உயிர்த்தெழுப்பப்படுவதற்கான வழியை தடுப்பதற்கு நானே காரணமாக இருந்திருப்பேன் என்பதை கண்டு கொண்டேன். அவர்கள் உயிருடன் இருந்த போதும் நான் அதிகமான மணி நேரங்கள் மிகவும் கடுமையாக உழைத்தேன். அவர்கள் இறந்த பிறகும் நான் தொடர்ந்து உழைக்கிறேன். எனது கணினி சாம்ராஜ்யமானது இன்னும் பலர் தங்களுடைய அன்புக்குரியவர்களை திரும்ப பெற முடியாமல் போவதற்கு வழிவகுத்திருக்கும். எனது சொந்த குணமடைதலையும் எனது கைகளும் இருதயமும் குணமடைவதையும் கூட தடுத்திருக்கும் என்றார். நான் இனியும் இந்த வழியில் வாழ்வதற்கு விரும்பவில்லை என்று அவர் தொடர்ந்து கூறிய போது அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. மூவரும் செவிலியர் நிலையத்தை சென்றடைந்த போது அங்கிருந்த மருத்துவர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். உங்களது உடல்நிலையானது இன்னும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நேரம் வரை எந்தவிதமான நோய்க்கான அறிகுறிகளையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உங்களது பிரச்சனையின் காரணத்தை அறிவதற்கு முன்பே உங்களை அனுப்புவது என்பது ஆபத்தானது என்று மருத்துவர் கூறினார். ஆனால் டாக்டர், நான் நன்றாக இருப்பதை உணர்கிறேன். இந்த காகிதத்தில் நானே கையெழுத்திட முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று திரு முல்லர் பதிலளித்தார். அவர் தனது வலது கரத்தை மேசைக்கு உயர்த்தி பேனாவை பிடித்து தன்னுடைய பெயரை எழுதினார். அவரால் முன்பு போல் தங்கு தடையின்றி எழுத முடியவில்லை என்றாலும் அவரது வழக்கமான கையெழுத்தைப் போல அவரது எழுத்துக்கள் பிரதிபலித்தன. அப்படியென்றால் மிகவும் நல்லது என்று மருத்துவர் தன் புருவங்களை உயர்த்தி தலையை அசைத்தவாறு கூறினார். எனக்கு யார் உதவினார்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டீர்கள். எருசலேமில் உள்ள முற்பிதாக்களிடமிருந்து வந்த அழைப்பே என்னை குணமாக்கியது என்று அவர் மருத்துவரை நோக்கி தன் தலையை சாய்த்தவாறு அமைதியான குரலில் கூறினார். அவர் சிரித்துக்கொண்டே லெவ் மற்றும் ஹான்ஸின் பக்கமாக திரும்பி, நாம் கிளம்பலாமா நண்பர்களே என்றார். இதனைத் தொடர்ந்து வரும் 21வது அத்தியாயத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.